வாங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். நம்ம கொசுவான வாங்கலாம்னு வந்திருக்கோம் சார். சொல்லுங்க மேடம். எங்களுக்கு எந்த மாடல் பெஸ்ட், அப்புறம் என்ன மெட்டீரியல் பெஸ்ட்னு தெரியல சார். அதான் பார்த்துட்டு போகணும். தாராளமா வாங்க. சொல்லுங்க மேடம், எந்த மாதிரி மாடல் பாக்குறீங்க? இல்லை சார், கன்ஃபியூஷனாக இருக்குது சார். இன்ஜினியர் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க சார். அதான் உங்ககிட்ட என்னென்ன மாடல் இருக்குன்னு காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா. தாராளமா மேடம், எல்லா மாடலுமே காட்டுறேன், பாருங்க. ஓகே சார். இது உங்களுக்கு ஃபைபர் மெஷிங்க. இது வந்து வெல்க்ரோ டைப்னு சொல்லுவாங்க, ஃபேஸ்னஸ் டைப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஜிப் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வட்டார வழக்குப்படி உங்களுக்கு இந்த மாடலோட பேர் மாறி மாறி சொல்லுவாங்க மேடம். ஓகே சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் நல்லபடியாக உழைக்கும். சரிங்களா? இதில் 4லேருந்து 5 பிராண்ட் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்க. இப்போ நம்மக்கிட்ட வெறும் 35 ரூபாயிலிருந்து ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைபர் கிளாஸ் மிஷின் கிடைக்குதுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது 25 mm ஸ்டாண்டர்ட் வெல்க்ரோஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் மஸ்கிட்டோ நெட்ஸ் அப்படின்றக்காகவே நம்ம இம்போர்ட் பண்ணி பண்றோங்க. வந்து பாத்தீங்கன்னா 100% காட்டனுங்க. ஓகேங்க, இது வந்து 100% காட்டன் வெல்க்ரோ. எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வெல்க்ரோஸ் போடும்போது எத்தனை தடவை வாஷ் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு இதே மாதிரியே இருக்கும். இந்த பிளப்ஸ் வந்து போகாதுங்க. ஸோ இந்த வெல்க்ரோ அலாங் வித் உங்களுக்கு ஒரு ஃபைபர் கிளாஸ் மெஷ் எங்களோட டேக் எல்லாம் வந்துடும். அதோட வரும்போது உங்களுக்கு மினிமம் 1 year வாரண்டி கொடுக்குறோம். இதுலயே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த வெல்க்ரோ 45,000 டைம்ஸ் நீங்க ஒட்டி பிரிச்சாலும் போகாது. உங்க விண்டோல நாங்க 23 mm இருக்கிற இந்த மாதிரி கன் டேக்கர் யூஸ் பண்ணி பின் பண்ண போறோம். ஸோ உங்க விண்டோவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுங்க. சரிங்களா? இதுல 5 கலர்ஸ் அவைலபிள்ங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 5 கலர்ஸ் அவைலபிள். இந்த பிராண்ட் வந்து ஃபைபர் கிளாஸ் மஸ்கிட்டோ நெட்ல இது LDPE டைப்புங்க. LDPE அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா மேடம்? 130 GSM இருக்கிற ஒரு மெஷ். இதுல உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள்ங்க. ஓகேங்களா? கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், ஐவரி, ப்ரௌன், பிளாக் அண்ட் கிரே கிடைக்குங்க. சரிங்களா? ஓகே சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டோர் டைப் அவைலபிள்ங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு உள்ள ரஸ்ட் ஃப்ரீ நெட் அல்லது மஸ்கிட்டோ நெட்லயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெட் நம்ம யூஸ் பண்றோம். இந்த நெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட வருங்க. சரிங்களா? ஓகே சார். இது எப்படி சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் எப்படி சார் தெரியுது? இது அலுமினியம் தான் மேடம். இது வந்து பவுடர் கோட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வீட்லயும் அவங்க வந்து யூஸ் பண்ற பெயிண்டிங் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாறும். அதனால நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு 8 கலர் மட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அது வந்து மேக்சிமம் அவங்க வீட்டுல விண்டோவுக்கு என்ன பெயிண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கலர் கூட மேட்ச் ஆயிடுங்க. அதாவது ஒயிட்டு, உங்களுக்கு ஐவரி கலர், தென் இந்த மாதிரி ஹனி கோல்டு கலர், டீ கலர், ப்ரௌனு, செர்ரி கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள்ங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஞ்சஸ் வச்சு வந்துடும். இந்த ஹிஞ்சஸ் வந்து ஈஸிலி டிட்டாச்சபிள். இப்போ விண்டோல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஞ்சஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது ஈஸியா டிட்டாச்சபிள்ங்க. ஸோ விண்டோல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா எடுத்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இது கூட இந்த மாதிரி அழகா ஒரு ஸ்லிம்மா ஒரு ஹேண்டில் வந்துருங்க. அதுக்கப்புறம் காத்து திறக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாப்பர்ஸ் வச்சு கொடுத்துருப்போம். இந்த ஸ்டாப்பர் இல்லாம வேற ஏதாவது மாடல் இருக்குமா சார்? இருக்குங்க மேடம். ஸ்டாப்பர் இல்லாத மாடல்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம்லயே உங்களுக்கு இந்த மாதிரி மேக்னெட் ஸ்ட்ரிப் வச்சு வருங்க. மேக்னெட் ஸ்ட்ரிப் வச்சு வரும். இப்போ ஸ்டாப்பர் இல்லாம உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டிக் ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வெதர் ஸ்ட்ரிப்பும் இதில் சுற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹிஞ்சஸ்ங்க. இந்த மாதிரி ஹிஞ்சு வந்துடும். ஸோ இதுவுமே ஈஸிலி டிட்டாச்சபிள் தான். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலயும் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி காட்டின இல்லையா, அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவைலபிள்ங்க. ஓகேங்களா? இப்ப இதுல போடுற மெஷ் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ரொம்ப பேசிக் ரேஞ்ச் மெஷும் போடலாங்க. இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ்ல உங்களுக்கு SS-ல 304 கிரேடுங்க. 0.18 வயர் மெஷிங். அது
இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெஷ் போட்டுக்கலாம் மேடம். ஓகே சார். ஓகேங்களா? இந்த மாடல் ஓகே தானே மேடம் உங்களுக்கு? இது ஓகே தான் சார். ஆனால் வந்து மெயின் டோருக்கு வந்து 2 மெயின் டோருக்கு போடணும் சார். அதுக்கு வந்து இதுலேயே போட்டுடலாமா சார்? இல்லை மேடம், மெயின் டோருக்கு வந்து கொஞ்சம் ஹெவி சேனல் போடணும். ஏன்னா விண்டோன்றது அக்கேஷனலாக தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. பட் மெயின் டோர்ன்றது ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 to 15,000 உபயோகப்படுத்துவோம். அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் சேனல் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி போடணுங்க. இந்த மாதிரி ஹெவி டியூட்டியில் போடணும். மெயின் டோருக்கு இந்த அளவுக்கு ஹெவி டியூட்டியில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக உழைக்கும். குழந்தைங்க எத்தனை தடவை திறந்து மூடினாலும் இது ஒன்றும் ஆகாதுங்க. இது வந்து அலுமினியம் ஹிஞ்சஸோட வந்துடும், அலுமினியம் ஹேண்டில்ஸ் வந்துடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு சாம்பிள்ன்றனால இந்த சின்ன பீஸ் போட்டு காட்டியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது மிடில் பிளேட் வந்து 5 inches வருங்க. கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். என்ன காரணம்னா நம்ம யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ நெட்டில் எபாக்சி கலர் கோட் பண்ணியிருக்கோம். எபாக்சி கோட்டிங் இது வந்து பிளாக் கலரில் கோட் ஆகி வந்திருக்கும். இப்போ இதில் என்ன உங்களுக்கு ஒரு ட்ராபேக்னா இருக்கிறது தெரியாது. ஸோ ஓடி வந்து யாரும் அது மேலே இடிச்சிடாமல் இருக்கவும் கை வச்சு தள்ளுறது கொஞ்சம் உபயோகமாக இருக்குன்றக்காக இங்கே மிடில் பிளேட் வந்து 5 inches திக்னஸ் இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ எல்லாருமே விண்டோவுக்கு 1 year வாரண்டி கொடுப்பாங்க. மெயின் டோர்ன்ற போது வாரண்டி எதுவும் தர மாட்டாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயின் டோருக்குமே லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் மேடம். ஓகே சார். இல்லை சார், இப்போ வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு டோர் இருக்கு, அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல கேட் வேற போட்டிருக்கோம் சார். சேஃப்டி கிரில் போட்டிருக்கீங்களா? அதனால இது எப்படி சார்? சேஃப்டி கிரில் போட்டிருக்கீங்க அப்படின்ற போது அகைன் ஒரு உள்ள ஓப்பன் டோர், ஒரு சேஃப்டி கிரில் டோர் இருக்குன்ற போது இதுக்கு நடுவில் இன்னொரு ஓப்பன் டோர் போட முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க இந்த மாதிரி இப்போ காட்டுற பார்த்தீங்களா, இது வந்து ஒரு Pleated டைப் மெஷிங்க. இந்த மாதிரி மெஷ் தான் போட முடியுங்க அங்கே. ஸோ இது வந்து ஒரு பக்கமாக அந்த ஃப்ரேமில் போய் ஒரு பக்கமாக இருக்கிறதுனால இதுதான் அங்கே உங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். இது டியூரபிலிட்டி உங்களுக்கு ஒரு 5-6 years வரைக்கும் தாங்குங்க இந்த மெஷ். அதுக்கப்புறம் இந்த மெஷ் இந்த த்ரெட் இதை மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். அது தாராளமா நம்ம எக்ஸிக்யூட்டிவே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து நம்மளோட கம்பெனி ஸ்டாஃபே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல பிளைன் ஆப்ஷன் இருக்குங்க. இது கலர்ஸுங்க. இது வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கிற கலர்ஸ் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஸ்பெஷலா கலர்னு ஆர்டர் பண்ணி பண்ண முடியாதுங்க. இது இருக்கிற கலர் போட்டுக்கலாம். பட் இதுல ஃப்ரேமோட கலர் நம்ம எப்பயும் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 8 கலர் வரைக்கும் பவுடர் கோட்டிங் போட்டு பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இந்த மாடல்ஸ் போதுங்க மேடம், இல்ல வேற மாடல் பாக்குறீங்களா? இன்னும் நம்ம கிட்ட ரோல் அப் மாடல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடிங் டைப் இருக்குங்க மேடம். இல்ல சார், இந்த மாடல்லாம் ஓகே தான் சார். நான் என்ன ரேட் சார் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு வெல்க்ரோ டைப் போறவங்களா இல்ல டோர் டைப்பே பாத்துறீங்களா? டோர் டைப்பே பண்ணிக்கலாங்களா? இல்ல சார், ரேட் வந்து எல்லாத்துக்குமே காமனா. வெல்க்ரோ டைப் நம்ம 35 rupeesக்கு பண்றோம் மேடம், பேசிக் ரேஞ்சு. இப்போ நீங்க உங்களுக்கு சொந்த வீடுன்ற பட்சத்துல நீங்க ஏன் டோர் டைப் போகக்கூடாதுங்க? டோர் டைப் பண்ற போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த மாடல் வந்து நம்ம மார்க்கெட் ரேட் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 135 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்றோங்க, இன்க்ளூடிங் ஃபிக்ஸிங்கு எல்லாமே சேர்த்துங்க, ஜிஎஸ்டியோடங்க. இல்லை சார், நாங்கள் 2 இடத்துல விசாரிச்சோம் சார். அங்கே வந்து ரேட் இதை விட கம்மியாக சொல்கிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். அது எப்படி சார்? ஒன்றும் இல்லைங்க மேடம். இப்போ மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன்றதுனால உங்களுக்கு ரேட் அந்த மாதிரி வேரியேஷன் உங்களுக்கு தோணலாம். பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான காஸ்ட் 135 rupees per ஸ்கொயர் ஃபீட்ன்றது சரியான விலைங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக என்ன சொல்றதுங்க, அவங்களோட மார்க்கெட்டை விரிவுபடுத்த தெரியாமையா இல்லை என்னன்னு தெரியல, போட்டிகளால விலையை குறைக்கிறாங்க. விலையை குறைக்கிறது நல்ல விஷயம் தான், கஸ்டமர் கம்மியான ரேட்ல ஒரு பொருள் போய் சேரணுன்றது. ஆனா அதே சமயம் எவ்வளோ விலை குறைக்க முடியுமோ அதே அளவு குறைச்சாலும் தரத்தை வந்து எப்பயுமே குறைக்க கூடாது. இப்போ எங்களோட கம்பெனி வந்து லாஸ்ட் 9 years உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் இன் ரேட், ரெண்டும் தான் காரணம். ரேட்டை குறைக்கிறோன்ற காரணத்தினால நம்மளோட குவாலிட்டி என்னைக்குமே நம்ம குறைக்கிறது இல்லை. கஸ்டமர்கிட்ட 5 ரூபாய் 10 ரூபாய் சேர்த்து கேட்கறது தப்பு இல்லை. பட் குவாலிட்டியில எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்க. இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு கொட்டேஷனை வந்து கம்பேரிசன் பண்ணும்போது அவங்க ப்ராடக்டையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணணும். மார்க்கெட்ல அப்படி என்ன நடக்குதுன்னா, ரேட் மட்டும் தான் கம்பேரிசன் பண்றாங்க. இப்போ எப்படி மற்றவங்க என்னை விட ரொம்ப விலை கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து நான் என்னோட கம்பெனி உபயோகப்படுத்துகிற பொருளுங்க, நெட்டுங்க. ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இதுவே
மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்டுங்க. இதையும் ஃபில் பண்ணி பாருங்க. இது ரெண்டுல எது ஸ்டிஃபாக இருக்குங்க, எது கெட்டியாக இருக்கு? இந்த பொருள். இப்போ இதை விட இது கெட்டியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை வந்து கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது ரெண்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ரொம்ப கெட்டியாக இருக்குன்ற ஃபீல் பண்ணீங்க. அதாவது நல்லா தின்னாக இல்லாமல் திக்காக இருக்குது. கரெக்டுங்களா? இதுதானுங்க. இப்போ இது வந்து நாங்கள் உபயோகப்படுத்துகிற பொருள். இதை என்ன பண்ணீங்கனாலும் உங்களால் கிழிக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304 கிரேட் இருக்கிற மெட்டீரியலுங்க. சரிங்களா? இப்போ இது இல்லாமல் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண இந்த பொருள் நல்லா தடிமனாக இருக்கிற இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து மார்க்கெட்டில் விற்கிற பொருளுங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு பொருளுக்கு விலையை குறைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தரத்தை குறைக்கக்கூடாதுங்க. எங்களோட ப்ராடக்ட் இதுங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடுங்க. எபாக்சி கோட்டட் நெட், பிளாக் கலர். இது 0.18 mm உங்களுக்கு திக்னஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ கம்பேரிசன் வந்து ப்ராடக்டை வச்சு பண்ணணும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணுறீங்க, கிழிச்சு பார்க்குறீங்களா? கிழிஞ்சு இல்லையா? ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் வந்து குவாலிட்டி வைஸ் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இதை நான் எதிர்பார்க்கல சார். இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். SS 304 தான் அப்படின்றதுக்கு எங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. எவ்ரி லாட் டு லாட் 1.5 months ஆர் 50 days, அட்லீஸ்ட் ஒரு 50 days ஒன்ஸ் நாங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். லேப் டெஸ்ட் கொடுத்து தான் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ எங்கள் மெட்டீரியல் 100% கேரண்டீடு மெட்டீரியல். அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கிறதுல கம்மியான விலை, இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான விலை 165 டபோ வந்து வெளியூர்லாம் பண்றாங்க. பட் 135 ருபீஸ் இன்க்ளூடிங் GST நாங்கள் இங்கே கம்பெனி மட்டும்தான் பண்ணுதுங்க. சரிங்களா? வேற என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்பயுமே என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக கூப்பிடுங்க மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.